வீடற்ற விலங்குகளுக்கு உணவு வழங்குபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் தலைவர் கலெக்டரிடம் மனு. புதுச்சேரி வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் தலைவர் அசோக் ராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் கூறியிருப்பதாவது, புதுவையில் உள்ள வீடு இல்லா நாய்கள் பூனைகளுக்கு தன் சொந்த செலவில் முயற்சியில் உணவு அளிப்பவர்களை பலர் அச்சுறுத்துகின்றனர். பசியில் இருக்கும் உயிரினங்களுக்கு கருணை உள்ளதோடு உணவு அளிப்பதை திருவள்ளுவர் முதல் வள்ளலார், சாய்பாபா, காந்தியடிகள், தற்போதைய அப்பா பைத்திய சுவாமிகள் வரை வலியுறுத்தினர். ஆனால் தற்போது மக்களின் மன அறிவு குறுகி மனம் சிரித்து போய்விட்டதா? ஆகையால் தான் உணவு அளிப்பவர்களால் தான் நாய் பெருகுவதாக தவறான எண்ணத்தை கொண்டு அவர்களை தடுப்பதுடன் பல இடங்களில் கைகலப்பும் ஏற்பட்டு காவல் நிலையம் வரை செல்வதும் அதிகரித்து உள்ளது. இதில் வருத்தமான விஷயம் என்ன என்றால், சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய சில காவலர்களே உணவு அளிப்பவர்களுக்கு எதிரான எண்ணம் கொண்டுள்ளதால் வீடு இல்லா விலங்குகளுக்கு உணவு அளிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்கிற உச்சநீதிமன்றம். இந்நிலையில் புதுவையில் சில காவல்துறை அதிகாரிகள் காவலர்களே தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள நாய்களுக்கு உணவு அளிப்பவர்களை தடுப்பதுடன் அவர்களை ஆபாச வார்த்தையால் திட்டுவது, நாய்களை அவர்கள் முன்னே கொடூரமாக தாக்குவது நடக்கிறது. புதுச்சேரி தர்மாபுரி மேட்டு தெருவில் வசிக்கும் மூத்த குடிமகனாக பசுபதி தம்பதிகளை அருகில் வசிக்கும் உதவி ஆய்வாளர் ஒருவர் நாய்களுக்கு உணவு அளிப்பதால் அவர்களை ஆபாச வார்த்தையால் திட்டுவதும், நாய்களை காவல்துறையின் லத்தி கொண்டு அடிப்பதும் தினம் தினம் நடக்கிறது. அவைகள் மீது தண்ணீர் ஊற்றுவது என்று அந்த வாயிலா ஜீவன்களை கொடுமைப்படுத்துவதை பார்த்து வயதான தம்பதிகள் மிகுந்த மன உளைச்சல் அடைந்துள்ளனர். அதுபோல முதலியார்பேட்டை திரு வீகா நகரில் வசிக்கும் வீரா நாய்களுக்கு உணவு அளிப்பதை எதிர்த்து அவரின் வீட்டின் எதிரில் வசிக்கும் காவலர் ஒருவர் தினம் அவரின் வீட்டுக்கு சென்று வீராவின் வயதான பெற்றோர்களை அவதூறு பேசுவது வாடிக்கையாகிவிட்டது. சமூக விரோத செயலில் ஈடுபடுபவர்கள் புதுச்சேரியில் சுதந்திரமாக நடமாடும் நிலையில் பசியில் இருக்கும் நாய்களுக்கு ஒருவேளை உணவு அளிப்பதுதான் சமூக விரோதிகள் நடத்தப்படுவதாக மிக கொடுமையான நிகழ்வு. உணவு அளிப்பவர்கள் நடு இரவில் பயந்து பயந்து உணவு அளிக்கும் சூழல் இந்த சமூகம் எதை நோக்கி செல்கிறது என்ற எண்ணம் தோன்றுகிறது. நாய்கள் தொல்லை என்பவர்கள் நாயை வெறுப்பவர்கள் நாய்கள் இனப்பெருக்கத்தை தடுக்கவோ அவைகள் இறந்தால் புதைக்கவோ நோய்வாய்ப்பட்டால் மருத்துவ உதவி செய்யவோ முன் வருவது இல்லை. ஆனால் இந்த உணவு அளிப்பவர்கள் தான் அவைகளுக்கு சொந்த செலவில் கருத்துடையும் செய்தார், மருத்துவ உதவியும் செய்து இறந்தால் அடக்கமும் செய்கின்றனர். இவர்களை போன்ற வேண்டிய சமுதாயமும் அரசும் அவர்களை குற்றவாளிகள் போல பார்ப்பது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இது சம்பந்தமாக உணவு அளிப்பவர்கள் ஒன்றிணைந்த வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் தலைவர் அசோக்ராஜ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்த சட்டத்துக்கு விரோதமாக செயல்படும் காவல்துறையினரின் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் அனைத்து காவல் அதிகாரிகளை அழைத்து விளங்குவதை அவற்றின் நலம் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இனி காவல் நிலையங்களில் விளங்குவதை புகார்களை மனித குற்றத்திற்கு இணையாக நடத்த வேண்டும். முக்கியமாக வீடு இல்லா விலங்குகளுக்கு உணவு அளிப்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை அளித்தனர். அப்போது மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியின் போது பசுபதி, கஸ்தூரி, வீரா, பார்வதி, சூர்யா, வெங்கடேஷ், சந்தோஷ், சுதா, தாமியந்தி, ஜெயமணி, பிரிதீஷ், விஜயலட்சுமி, கிரீதா, கிருத்திகா, கௌதமன் மற்றும் பலர் உடன் இருந்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு 600க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் அசோக் நகர் சமுதாய நடுக்கூடத்தில் புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து அவர்களும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் அவர்களும் கலந்து கொண்டார். 600க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மட்டுமின்றி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து விழாவை சிறப்பித்தனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்துக்கும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமாருக்கும் பொன்னாடை போற்றி சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. +2க்கு பிறகு எங்கு என்ன படிக்கலாம் என்ற தினமலர் வழிகாட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்கியதா? தினமலர் நாளிதழ் மற்றும் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள் இணைந்த
மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அடித்தளமிடும் உயர்கல்விக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. சித்தன்குடி பாலாஜி தியேட்டர் பின்புறம் உள்ள ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடக்கும் இந்நிகழ்ச்சியில் முன்னணி கல்வி நிறுவன ஸ்டால்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை அனைத்து தகவல்களையும் பெறலாம். +2க்கும் பிறகு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் எனும் கேள்விகளோடு காத்திருக்கும் மாணவர்களுக்கு வழிகாட்டும் இந்த மெகா கல்வி திருவிழாவில் கல்வி ஆலோசகர்கள், நிபுணர்கள், தொழில்துறை வல்லுநர்கள் சிறந்த ஆலோசனைகள் வழங்கினர். மேலும் உயர்கல்வி நிறுவனங்களில் அட்மிஷன் நடைபெறுவது எப்படி, எழுத வேண்டிய நுழைவுத் தேர்வுகள், வேலை வாய்ப்பினை அள்ளித்தரும் துறைகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் விளக்கப்பட்டது. தொடர்ந்து சிவில் சர்வீஸ், கலை அறிவியல், சட்டம், மருத்துவம், இன்ஜினியரிங், டிசைன், ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி என பல்வேறு துறைகள் குறித்து துறை சார்ந்த வல்லுநர்கள் நேரடியாக ஆலோசனை வழங்கினர். நீங்களும் விஞ்ஞானி ஆகலாம் எனும் தலைப்பில் ராணுவ விஞ்ஞானி தில்லை பாபு நவீன தொழில்நுட்பங்களின் எதிர்காலம் குறித்து கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி, நீட் JEE நுழைவுத் தேர்வில் சாதிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அஸ்வின், வேலை வாய்ப்புகள் குறித்து சோகோ, மனிதவள மேம்பாட்டு அதிகாரி சார்லஸ் கார்வின் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். கருத்தரங்க அமர்வுகளில் மாணவர்களிடம் கேள்விகள் கேட்கப்படும். பதில் அளிப்பவர்களுக்கு லேப்டாப், லேட் வாட்ச் என அசத்தலாக பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சி தினமலர் நாளிதழுடன் கோவை ராமகிருஷ்ணா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அமிர்தா விஸ்வ வித்யாபீடம், ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா, ருசிபால் நிறுவனம், எஸ் மீடியா சேனல், அக்வா கிரீன் குடிநீர், 92.7 பிக் FM ஆகியவை இணைந்து வழங்கியது. ஸ்ரீ லிட்டில் கணேசா கிட்ஸ் பள்ளியின் 8ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட மழலையர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பட்டங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி புதுசாகத்தில் உள்ள ஸ்ரீ லிட்டில் கணேசா கிட்ஸ் பள்ளியின் 8ஆம் ஆண்டு விழா மற்றும் பட்டமளிப்பு விழா வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் நேற்று இரவு நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்ட மழலைகளுக்கு பட்டங்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் நடனம், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியைகள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் பல கலந்து கொண்டனர். புனித ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பெரிய பள்ளியில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மளிகை பொருட்களை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புனித ரமலான் முன்னிட்டு உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பெரிய பள்ளியில் சுமார் 600க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு இலவச புடவை, கைலி மற்றும் மளிகை பொருட்கள் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் பெரிய பள்ளி வார்டில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான ஏழை எளிய மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். பங்கு கொண்ட அனைவருக்கும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மளிகை பொருட்களை வழங்கி ரமலான் வாழ்த்துக்களை கூறினார். அப்போது தொகுதி செயலாளர் நிசார், மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, சகாபுதீன், பாரூக், திமுக இளைஞர் அணி முகமது இர்பான், ஜாவித், அனஸ், ஹஜ்மல், ரஹ்மான், இர்பான், உமர், விஸ்வா, மாலிக், நவீன் ஆகியோர் உடன் இருந்தனர். நாடகப்பேரவை தலைவர் வரதராஜன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி நாடார் பேரவை தலைவர் வரதராஜ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதிய பேருந்து நிலையம் சிக்னேசரி ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் நாடார் உறவின் முறை சங்கம் துணை செயலாளர் வேல்முருகன், துணை தலைவர் மகாராஜன், கோபாலகிருஷ்ணன், ரமேஷ், தனபால், தமிழரசன், லரிசங்கர், நிர்வாகிகள் சவுந்தரராஜன், வைத்தியநாதன், தக்ஷணாமூர்த்தி, ராஜேந்திரன், தேவா, சபரி, ராஜ், பார்த்திபன், அருள், மகேஷ், பிரபாகர், பர்குணம் மற்றும் 100 பேருக்கு மேல் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அவருக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அன்னை தெரேசா நகர், திருமலை வாசன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அன்னை தெரசா நகர், அருள் நகர், திருமலை வாசன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அருள் நகர் மற்றும் அனதர்சன் நகரில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு 35,00,000,
96,000 மதிப்பீட்டில் உட்புற சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் அன்னை தெரசா நகரில் உள்ள 6 குறுக்கு தெருக்களுக்கு 36,92,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலை மேம்படுத்தும் பணியையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். அதேபோல் மகாகவி நகர் மற்றும் திருமலை வாசன் நகர் பகுதியில் 35,14,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்ட பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இந்நிகழ்வில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயல் பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இடைநிலை பொறியாளர் சிவசகுமார், தேவர் குலோதுங்கன், அருள் ஆனந்த் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி ECRல் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி ECRல் மடுவுப்பேட்டு மெயின் ரோட்டில் டாடா இண்டிகா கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது கார் இன்ஜினில் இருந்து திடீரென புகை வந்தது. அதிர்ச்சியடைந்த டிரைவர் காரை உரமாக நிறுத்தி பேனட்டை திறந்து பார்த்த பொழுது உள்ளே தீப்பற்றி எரிந்தது. அப்பகுதியில் இருந்தவர்கள் தண்ணீர் எடுத்து வந்து காரின் மீது ஊற்றி தீயை அணைத்தனர். அதனை அடுத்து அங்கிருந்த காரை மற்றொரு கார் மூலம் கயிறு கட்டி இழுத்துச் சென்றனர். இச்சம்பவத்தால் ECRல் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உலகத்தமிழ் மாநாட்டினை புதுச்சேரி தமிழ் அறிஞர்களை கொண்டு விரைவில் நடத்த வேண்டுமென பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் பாரதி கவர்னர் கைலாசநாதனை சந்தித்து கோரிக்கை வைத்தார். புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதனை பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் பாரதி தலைமையில் செயலாளர் வள்ளி, துணை செயலாளர் லட்சுமி, தேவேந்திரநாத் தாகூர், ஐஸ்வர்ய லட்சுமி ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது உலக தமிழ் மாநாட்டினை புதுச்சேரி தமிழ் அறிஞர்களை கொண்டு விரைவில் நடத்த வேண்டும். கணினி தகவல் தொழில்நுட்பம் படித்த இளைஞர்கள் வெளி மாநிலங்களுக்கு சென்று வேலை செய்வதால் குடும்பத்தினரை பிரிந்து பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். ஆகையால் புதுச்சேரியிலேயே பணிபுரியும் வகையில் தொழில்நுட்ப பூங்கா ஏற்படுத்தி தர வேண்டும். புதுச்சேரியில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைக்க வேண்டும். பாரதிதாசன் பெயரில் அரசு விருதுகள் வழங்க வேண்டும். நீர்நிலைகளை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த இஸ்லாமிய குடும்பத்தினர்களுக்கு திமுக இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இஸ்லாமிய மக்களின் முக்கிய பண்டிகையாக ரம்ஜான் தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள இஸ்லாமிய குடும்பங்களுக்கு புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில அமைப்பாளர் சங்கர் என்கிற சிவசங்கரன் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தன் சொந்த செலவில் பிரியாணி அரிசி, ரவை, சர்க்கரை, முட்டை, மிட்டாய் உள்ளிட்ட 12 பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்பினை கழக உடன்பிறப்புகள் மற்றும் பெரிய பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் முன்னிலையில் வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் வேலன், பொறியாளர் அணி அமைப்பாளர் அருண்குமார், திராவிட முன்னேற்ற கழக மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள், கலை இலக்கிய அணி தியாகராஜன், சிறுபான்மை அணி நாகூர் மிரான், மீனவர் அணி மதிவாணன், இலக்கிய அணி ஜபருல்லா, விளையாட்டு மேம்பாட்டு பணி ஜெயபாலன், கிளை செயலாளர்கள் சக்திவேல், பாபு சின்னத்துறை மற்றும் கழக முன்னணியினர் தேங்காய் திட்டு சேகர் பாஸ்கர், காக்கையின் தோப்பு சேகர், சபரி அண்ணாமலை, லினி கோபால், ஸ்டீபன் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அகத்தியர் இல்லம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் மின் விளக்கை அமைத்து கொடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட அகத்தியர் இல்லம் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளதா. அந்த பகுதியில் இரவு நேரங்களில் போதிய மின் விளக்கு வசதி இல்லாததால் அந்த பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருந்தனர். அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் விஷப்பூச்சிகள், பாம்புகள் சென்று கொண்டிருந்தது. இதனால் பொதுமக்கள் மிகவும் அச்சத்துக்கு ஆளாகி இருந்தனர். இது சம்பந்தமாக அந்த பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திடம் மின்சார விளக்கு வேண்டி கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் அந்த பகுதியில் மின்சார கம்பம் அமைத்து மின் விளக்கு அமைத்து கொடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மின் விளக்கு அமைத்து கொடுத்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த பகுதி மக்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வைத்தார். மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான மஞ்சினி, பிரகாஷ், செல்வம், வீரம்மா, வச்சலா, ராகுல், லலிதா, பத்மினி, ஏழுமலை உள்ளிட்ட எண்ணற்ற நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர்.
உலக சமாதான அறக்கட்டளை சார்பில் அன்னை புதுச்சேரிக்கு வந்த தினம் அனுசரிக்கப்பட்டது. மகான் அரவிந்தரை காண 1914ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரயில் மூலம் அன்னை புதுச்சேரி வந்த தினத்தை முன்னிட்டு அதனை நினைவு கூறும் வகையில் அத்தினமாக இன்றைய உலக சமாதான அறக்கட்டளை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பொதுப்பணி அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்று மலர் அஞ்சலி செலுத்தினார். அப்போது அறக்கட்டளையின் தலைவர் தீபன் கோசஸ்வாமி மற்றும் புதுச்சேரி புத்தக சங்க இயக்குனர் முருகன் கோவிந்தசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டையில் இறந்த முதியவர் கண்கள் அரவிந்தர் கண் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை அரசு ஊழியர் குடியிருப்பு சேர்ந்தவர் ராமசாமி. இவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்தார். இதையடுத்து அவரது மனைவி செல்வி, மகன்கள் மோகன், ஜெகநாதன், மகள் புவனேஸ்வரி, அருண் பிரசாத் மற்றும் குடும்பத்தினர் ராமசாமியின் கண்களை தானம் செய்ய முன்வந்தனர். அதன்படி இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் ஏற்பாட்டில் அரவிந்த கண் மருத்துவமனை டாக்டர் அபூர்வா தலைமையிலான குழுவினர் இறந்தவரின் கருவிழிகளை தானமாக பெற்றனர். அரவிந்த கண் மருத்துவமனை குழுவினர் கருவிழிகளை தானம் செய்த குடும்பத்தினர் ஏற்பாடு செய்த இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், ஆயுட்கால உறுப்பினர் கந்தசாமி, ஆறுமுகம், சுகாதார உதவியாளர் ஜவஹர் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து பாராட்டு சான்றிதழ் வழங்கினர். நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் நகாமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கம் மற்றும் ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் நகர உறுப்பினர் சத்யராஜ் அவர்களின் தந்தையாரின் பிறந்த நாளில் கோவில் திருப்பணிக்கு நன்கொடை வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நயினார் மண்டபம் மக்கள் நல இயக்கம் மற்றும் ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் நகர உறுப்பினர் சத்யராஜ் அவர்களின் தந்தையாரின் பிறந்த நாளான அன்று கோவில் திருப்பணிக்காக 1,501 ரூபாய் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஆலய தனி அதிகாரி, பெரியவர்கள், ஊர் பொதுமக்கள், இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். கவிஞர் தமிழ் மொழி இலக்கிய பேரவை சார்பில் கவிஞர் தமிழ் மொழியின் 60ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா நடைபெற்றது. களப்போராளி கவிஞர் தமிழ் மொழி இலக்கிய பேரவை நடத்திய கவிஞர் தமிழ் மொழியின் 60ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா புதுச்சேரி ஜோதிகண் மருத்துவமனை நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ்நாடு அரசின் அயோத்திய தாச பண்டிதர் விருதினால் முனைவர் சச்சிதானந்தம் வரவேற்றார். இவ்விழாவில் ஆல்பா கல்வி குழுமத்தின் தலைவர் முனைவர் பாஷிங்கம் தலைமை தாங்கினார். மருத்துவர் வனஜா வைத்தியநாதன், பாவலர் சீனு மோகன் தாசு, பாவலர் தெய்வதாசு, நற்பணி திலகம் தனசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஈரம் பவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் ராஜேந்திரன், வழக்கறிஞர் லெலின் துறை ஆகியோர் கலந்து கொண்டு கவிஞர் தமிழ் மொழி திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர். கவிஞர் தமிழ் மொழியின் படைப்புகள், கடிதங்கள், நிழற்படங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் பார்வையிட்டனர். முடிவில் பாவல புதுவை பிரியா நன்றி கூறினார். முதலியார்பேட்டையால் போலீசார் முன்னிலையால் 2 வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி கடலூர் சாலை வாகன போக்குவரத்து நிறைந்த முக்கிய சாலையாக திகழ்கிறது. முதலியார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் அருகே கடை வீதியில் சாலையோரம் தகராற்றில் ஈடுபட்ட 2 வாலிபர்கள் ஒருவரை தாக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களை சமாதானம் செய்தனர். இருப்பினும் 2 பேரும் போலீசாரை கூட கண்டு கொள்ளாமல் தாக்கிக் கொண்டனர். பெண் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி இருவரையும் போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்றனர். இதனிடையே போலீசார் முன்னிலையில் வாலிபர்கள் தாக்கிக் கொள்ளும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. முருங்கம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி நேற்று இவ்வாலயத்தில் உள்ள மூலவர் ஸ்ரீ அங்காளம்மனுக்கு பால், இளநீர், தயிர், பன்னீர், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை பூகரகம் ஜோடிக்கப்பட்ட ஜோதி எடுத்து ஆலயம் வலம் வந்தது. சிறப்பு பூஜைகள் செய்து மகா ஜோதி ஏற்பட்டது. தொடர்ந்து சிவபார்வதி சைனக்கோள சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது.
இதில் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் பாஸ்கர், ஆலய தனி அதிகாரி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்வாலயத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தி ஆலயம் வலம் வந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் தேவநாத பெருமாள், நாகராஜன், தினேஷ்குமார் குடும்பத்தினர்கள், ஆலய விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான ஜூனியர் த்ரோபால் போட்டியில் 23 மாநிலங்களில் இருந்த 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனமும் இணைந்த 32வது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை ஆரியூர் பகுதியில் உள்ள வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இன்றும் நாளையும் 2 நாட்கள் லீக் முறையில் நடைபெறும் இப்போட்டிகள் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 23 மாநிலங்களில் இருந்து 43 அணிகள் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் இதில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் த்ரோபால் போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக தொடக்க விழாவில் இந்திய த்ரோபால் சம்மேளனத்தின் தலைவர் டாக்டர் மணி, பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் சேர்மன் ராமச்சந்திரன், கல்லூரியின் நிர்வாக இயக்குநர் ராஜு கிருஷ்ணா, சீப் ஆபரேட்டிங் ஆபீசர் டாக்டர் வித்யா, ஜெனரல் மேனேஜர் சவுந்தரராஜன், கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பிரதீப் தேவனையன், புதுவை ஆம்சூர் த்ரோபால் கழகத்தின் சேர்மன் இன்ஜினியர் வெங்கடாச்சலம், தலைவர் ஆனந்த பாஸ்கரன், பொதுச் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, ரெப்ரி போர்டு சேர்மன் டாக்டர் அரங்க பணிவில்நாதன், வைஸ் பிரசிடென்ட் அந்தோணிசாமி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். சேராப்பட்டு பகுதியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் சாலை பணி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். ஓசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேராப்பட்டு பகுதியில் உள்ள தனலட்சுமி நகருக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் பவானி நகருக்கு 11 லட்சம் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைக்கப்படுகிறது. அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் தலைமை சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளைநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜனதா, ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, கட்சி நிர்வாகிகள் மல்லிகா, உலகநாதன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், தங்கம், எழுமலை, தேவராசு, வெங்கடேசன், பாஸ்கர், சீனு, தேவா, மதன், அருள், ஓசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.